பாடம் 12 வினவல் அமைப்பு மொழி ஸ்ட்ரக்சர்டு query language அதாவது SQL. SQL என்றால் என்ன? இதோ ஒரு சிறு எடுத்துக்காட்டு. create database, show databases, use, select, drop போன்ற கட்டளைகள் கொண்டதுதான் ஒரு SQL. இது எதற்கு பயன்படுத்தப்படுகின்றது? நம்முடைய தரவுகள் ஒரு டேட்டாபேஸில் இருக்கும். இதோ இவைதான் தரவுகள். எந்த வடிவத்தில்? டேபிள், அதாவது அட்டவணை வடிவத்தில் இருக்கும். இந்த SQL சர்வரை வைத்துக்கொண்டு நாம் SQL பயன்படுத்தி இந்த தரவுகளை அணுகி என்ன வேண்டும் அதற்கு செய்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக இந்த தரவுகளை மாற்றலாம், தரவுகளை வெளியே கொண்டு வரலாம். இப்படியாக தரவுகளை மேனிபுலேட் செய்வதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் SQL. இந்த அறிமுகத்தோடு அடுத்த பக்கத்திற்கு செல்லுவோம். முதலில் இந்த SQL சர்வரை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். அதாவது பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்ய வேண்டும், நிறுவுதல் செய்ய வேண்டும். செய்த பிறகு நமக்கு இது போன்ற ஒரு சிறு படம் ஐகான் நம்முடைய கணினியுடைய திரையில் தெரியும். இதை நீங்கள் டபுள் கிளிக் செய்தால் உங்களுக்கு ஒரு சாளரம் தோன்றும். அதில் பாஸ்வேர்டை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஏற்படுத்திக் கொண்டு அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி SQL நீங்கள் தொடங்கலாம். SQL தொடங்கும் பொழுது இது போன்ற ஒரு துண்டு சொல் ப்ராம்ப்டோடு வந்து உங்கள் எதிரில் நிற்கும். இதோ இது போன்று. இங்கே நீங்கள் வேண்டுமென்கின்ற கட்டளைகளை கொடுத்துக் கொள்ளலாம். என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறேன் நீங்க பாருங்கள். முதலில் கிரியேட் டேட்டாபேஸ். இதோ கிரியேட் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸின் பெயர் என்ன? ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். இது எதற்கு? இதோ நம்மிடத்தில் தரவுகள் டேட்டா இருக்கின்றன. அந்த டேட்டாவை ஒரு டேட்டாபேஸில் போட வேண்டும். எனவே இந்த டேட்டாபேஸை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு கிரியேட் டேட்டாபேஸ் என்கின்ற கட்டளையை பயன்படுத்த வேண்டும். எனவே கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் என்று சொன்னால் இந்த பெயரில் டேட்டாபேஸ் ஒன்று உங்களுக்கு உருவாகும். இதோ அடித்திருக்கிறேன். ஓகே என்று சொல்லியிருக்கின்றது. அதாவது இந்த டேட்டாபேஸ் நமக்கு உருவாகி இருக்கின்றது. ஷோ டேட்டாபேசஸ் என்று சொன்னால் என்னென்ன டேட்டாபேசஸ் இங்கே இருக்கின்றன என்று காட்டும். இவையெல்லாம் நான் ஏற்கனவே உருவாக்கிய தரவு தளங்கள் டேட்டாபேசஸ். இதோ இப்பொழுது நான் உருவாக்கிய டேட்டாபேஸ் இதுதான் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். இதோ பாருங்கள், இதுதான் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். சரி, இந்த டேட்டாபேஸில் நாம் இந்த தரவுகளை சேமித்து வைக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த டேட்டாபேஸை நாம் பயன்படுத்த போகிறோம் என்று சொல்லியாக வேண்டும். அதற்கு யூஸ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் என்று சொன்னால் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் என்கின்ற நம்முடைய டேட்டாபேஸை பயன்படுத்த போகிறோம் என்று அர்த்தம். அவ்வாறு சொன்ன பிறகு நான் பயன்படுத்த போகும் டேட்டாபேஸ் அதாவது தரவுத்தளத்தை காட்டு என்று சொன்னால், அதாவது செலக்ட் டேட்டாபேஸ் என்று சொன்னால் இதோ காட்டுகிறது பாருங்கள், ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் என்று காட்டும். சரி, இவ்வளவு செய்தாகிவிட்டது. டேட்டாபேஸை நாம் உருவாக்கியாகிவிட்டது, பார்த்தாகிவிட்டது, அதை பயன்படுத்த போகிறோம் என்று சொல்லியாகிவிட்டது. இதோ அதையும் பார்த்தாகிவிட்டது. இனிமேல் நமக்கு இந்த டேட்டாபேஸ் தேவையில்லை. எனவே டிராப் டேட்டாபேஸ் என்று சொன்னால் இந்த டேட்டாபேஸை அது அழித்துவிடும். எனவே இதிலிருந்து இது எடுக்கப்பட்டுவிடும். சரி, இந்த பக்கத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஒரு டேட்டாபேஸை எப்படி உருவாக்குவது, அதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது, எப்படி அதை அழிப்பது என்பனவற்றை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இனி அடுத்த பக்கத்திற்கு போவோம். எடுத்துக்காட்டு, ஒரு டேட்டாபேஸில் நாம் இது போன்ற தரவுகளை உருவாக்க வேண்டும். வழக்கம் போல கிரியேட் டேட்டாபேஸ் என்று சொல்லுவோம். யூஸ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ், செலக்ட், கிரியேட் a table, இப்படி சொல்லிக்கொண்டே போவோம். இங்கே பார்ப்போம் அது எவ்வாறு செய்வது என்று. நம்முடைய நோக்கம் இந்த தரவுகளை இந்த டேட்டாபேஸுக்குள் போடுவது. டேட்டாபேஸின் பெயர் என்ன? ஸ்டூடெண்ட் டிபி. இந்த தரவுகள் அட்டவணை வடிவத்தில் இருக்கும். இது பாருங்கள், டேபிள். இந்த டேபிளுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். நான் ஸ்டூடெண்ட் டேபிள் என்று கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த டேட்டாபேஸினுடைய பெயர் ஸ்டூடெண்ட் டிபி. அதற்குள் இருக்கும் அட்டவணையின் பெயர் ஸ்டூடெண்ட் டேபிள். அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் வரிசைகள் இருக்கும், காலங்கள் இருக்கும். இந்த காலத்திற்கு நெடுவரிசை என்று உங்கள் புத்தகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு டேபிள் என்பது நெடுவரிசையும் கிடைவரிசையும் கொண்டது. கிடைவரிசை என்பது ரோ ரெக்கார்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் தமிழில் கிடைவரிசை அல்லது பதிவு அல்லது வரிசை என்று சொல்லுவோம். சரி, இந்த ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. இதோ இந்த காலத்திற்கு ரோல் நம்பர், இந்த காலத்திற்கு மார்க்ஸ். இந்த ரோல் நம்பருக்கு கீழே இந்த ரோல் நம்பர்களை கொடுப்போம். இவை மார்க்ஸுக்கு கீழே நாம் இந்த மதிப்பெண்களை கொடுப்போம். இதுதான் நம்முடைய தரவு. எனவே இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸில் நம்முடைய தரவுகள் எல்லாம் அட்டவணை வடிவத்தில் கொடுக்கப்படும். சரி, இதை எவ்வாறு செய்வது? வழக்கம் போல கிரியேட் தி டேட்டாபேஸ். பெயர் என்ன? ஸ்டூடெண்ட் டிபி. யூஸ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். செலக்ட் டேட்டாபேஸ் என்று சொன்னால் காட்டு. இதோ இப்படி காட்டுகிறது. ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸை நாம் பயன்படுத்த போகிறோம் என்று காட்டுகின்றது.
இதில் நாம் ஒரு அட்டவணையை உருவாக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் டேபிள் என்கின்ற அட்டவணை இதோ. ஸ்டூடெண்ட் டேபிள் என்கின்ற அட்டவணை இதோ. ஸ்டூடெண்ட் டேபிள் we create table student table. சரி, இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் என்னென்ன இருக்கின்றது? ரோல் நம்பர் இது நமக்கு வேண்டும். ரோல் நம்பர் இருக்கின்றது. அடுத்து மார்க்ஸ் வேண்டும். இதோ மார்க்ஸ் இரண்டும். இந்த ரோல் நம்பர் இன்டிஜர், அதாவது இங்கே நாம் இன்டிஜரை சேமிக்க போகிறோம். மார்க்ஸில் நாம் இன்டிஜரை சேமிக்க போகிறோம். எனவே அவற்றை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். இவ்வாறு குறிப்பிட்ட பிறகு டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் டேபிள், அதாவது ஷோ மீ தி ஸ்டூடெண்ட் டேபிள் என்று சொன்னால் அது இவ்வாறு காட்டும். இதற்கு என்ன அர்த்தம்? ரோல் நம்பர் என்கின்ற ஒரு காலம் இருக்கிறது, மார்க்ஸ் என்கின்ற ஒரு காலம் இருக்கிறது. அந்த ரோல் நம்பரில் இன்டிஜர் போடலாம், மார்க்ஸில் இன்டிஜர் போடலாம். அதுதான் நாம் இங்கே சொல்லி இருக்கிறோம். அதை அப்படியே இது இங்கே சொல்லி இருக்கின்றது. அதற்கு மேல் நல் என்று சொல்லியிருக்கின்றது, கீ என்று ஒன்று இருக்கின்றது, டிஃபால்ட் என்று ஒன்று இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பிறகு பார்ப்போம். சரி, நாம் ஒரு டேபிளை உருவாக்கி விட்டோம். ஆனால் இன்னும் அதற்கு எந்த தரவுகளையும் போடவில்லை. அந்த தரவுகளை நாம் இப்பொழுது இன்சர்ட் செய்வோம், அதாவது செருகுவோம். இதோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டேபிள். இது அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்சர்ட் என்ன, ரோல் நம்பரில் இந்த எண்ணையும், அதாவது 1 2 3 4 5 6 என்கின்ற எண்ணையும், மார்க்ஸில் 57 என்கின்ற எண்ணையும் செருகு. இன்சர்ட் இதோ இது போல. அடுத்து இன்சர்ட் பண்ணியது ஒழுங்காக போய் சேர்ந்திருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். இதோ select star from student table. அர்த்தம் என்னவென்றால் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கின்ற அனைத்தையும் நமக்கு காட்டு என்று அர்த்தம். இதோ இதுவரை ஸ்டூடெண்ட் டேபிளில் ஒரு வரிசை தான் இருக்கிறது. இந்த வரிசை மட்டும்தான் இருக்கின்றது. இதோ இந்த வரிசை. அதை காட்டு என்று சொன்னால் இதோ காட்டுகிறது. ரோல் நம்பர் இது, மார்க்ஸ் இது. சரி, இப்பொழுது நமக்கு ஒரு ரோவை எப்படி இன்சர்ட் செய்வது என்று கற்றுக்கொண்டோம். இன்னொரு ரோவை நாம் இன்சர்ட் செய்வோம். இதோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டேபிள். ரோல் நம்பரில் இந்த எண்ணையும், மார்க்ஸில் இந்த எண்ணையும் செருகு. இது போல செருகிய பிறகு காட்டு. ஸ்டூடெண்ட் டேபிளில் என்னென்ன இருக்கின்றது எல்லாவற்றையும் காட்டு. ஸ்டார் என்றால் எல்லாவற்றையும் என்று அர்த்தம். இதோ காட்டுகிறது பாருங்கள். ஏற்கனவே இருந்தது 1 2 3 4 5 6 57. அதோ இது. இரண்டாவதாக நாம் இன்சர்ட் செய்தது இது, அதுவும் இருக்கிறது. சரி, இப்பொழுது நம்முடைய தரவுத்தளத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் என்கின்ற டேட்டா வந்திருக்கின்றது. டேபிள் நாம் இத்துடன் நிறுத்திக் கொள்ளலாம். இனிமேல் நமக்கு இந்த டேபிள் வேண்டாம் என்று நினைத்தால் டிராப் டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் என்றால் இந்த டேபிளை அது அழித்துவிடும். அடுத்து நமக்கு இந்த டேட்டாபேஸ் தேவையில்லை என்றால் டிராப் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் டிபி என்று சொன்னால் நமக்கு இந்த டேட்டாபேஸும் சுத்தமாக அழிந்துவிடும். அதற்கு பிறகு யூஸ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸுக்கு சென்று அதை பயன்படுத்த தயார் செய் என்று சொன்னால் நமக்கு பிழை வரும். ஏனென்றால் இந்த டேட்டாபேஸ் இல்லை. உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் இன்னொரு டேட்டாபேஸை புதிதாக உருவாக்க வேண்டும். அந்த டேட்டாபேஸில் இவையெல்லாம் இருக்காது. ஏனென்றால் இவையெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. நம்மால் இப்பொழுது நாம் தான் டேபிள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம், டேட்டாபேஸ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். எனவே எல்லாம் அழிந்து போயின. சரி, இந்த பக்கத்தில் எவ்வாறு டேட்டாபேஸ் உருவாக்குவது, எவ்வாறு டேபிள்களை உருவாக்குவது, எவ்வாறு அதில் தரவுகளை சேமிப்பது, எவ்வாறு அவற்றை அழிப்பது என்றெல்லாம் நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. இங்கு கொஞ்சம் விளக்கத்தை நாம் குறைத்து கொண்டோம். இருந்தாலும் அதே எடுத்துக்காட்டு தான். கிரியேட் டேட்டாபேஸ், ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ், யூஸ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ், செலக்ட், ஷோ த டேட்டாபேஸ். அவற்றையெல்லாம் நீங்க காட்டவில்லை. நான் என்ன காட்டியிருக்கிறேன் என்றால் டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் டேபிள். முதலில் கிரியேட். இதோ கிரியேட் ஸ்டூடெண்ட் டேபிள், ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், கிளாஸ், ஏஜ். எத்தனை? 1 2 3 4 5 காலம். இந்த அட்டவணையை உருவாக்கி டிஸ்கிரைப் என்று சொல்லியிருக்கிறேன், காட்டு என்று சொல்லியிருக்கிறேன். இதோ காட்டுகிறது பாருங்கள். இதில் ரோல் நம்பர் இருக்கின்றது, நேம் இருக்கின்றது, மார்க்ஸ் இருக்கின்றது, கிளாஸ் இருக்கின்றது, ஏஜ். 1 2 3 4 5 காலங்கள் இருக்கின்றன, அதாவது 5 ஃபீல்ட். இந்த ரோல் நம்பரில் இன்டிஜரை சேமிக்கலாம். இதோ நேமில் 20 கேரக்டர்ஸ் கொண்ட ஸ்ட்ரிங்கை சேமிக்கலாம். 20 அல்லது 20க்கு கீழே, 20க்கு மேலே போகக்கூடாது. ஒரு ஸ்ட்ரிங்கை சேமிக்கலாம். மார்க்ஸில் இன்டிஜரை போடலாம். இதோ கிளாஸில் இன்டிஜரை போடலாம், ஏஜில் இன்டிஜரை போடலாம்.
அவ்வளவுதான் நமக்கு இப்பொழுது தேவை. இங்கே நல் என்றால் என்ன, கீ என்றால் என்ன, டிஃபால்ட் என்றால் என்ன என்பனவற்றையெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்வோம். சரி, இதை வைத்துக்கொண்டு நாம் தரவுகளை உள்ளே நுழைப்போம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டேபிள். இதான ஸ்டூடெண்ட் டேபிள் இல்லையா? இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்சர்ட் இங்க ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், கிளாஸ், ஏஜ். இது ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், கிளாஸ், ஏஜ். அது இப்படி வருது பாருங்கள். ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், கிளாஸ், ஏஜ். இது இப்படி இருப்பது நமக்கு இப்படி வரும். இதுதான் டேபிள். இது டேபிளுடைய அமைப்பு. இது ஆக்சுவல் டேபிள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. சரி, இந்த காலங்களில் என்ன போட்டிருக்கிறோம்? இது 1 2 3 4 5 6. அடுத்து குமரன் ஒரு ஸ்ட்ரிங். அடுத்து 57 மார்க்ஸ். கிளாஸ் என்ன 10, வயது என்ன 14. இதுதான் முதல் ரோ இன்சர்ட். அதற்கடுத்து இரண்டாவது இன்சர்ட். இது இரண்டாவது இன்சர்ட். அடுத்து மூன்றாவது இன்சர்ட், நான்காவது, ஐந்தாவது, அடுத்து 6வது, 7வது, 8வது, 9வது, இப்படியே மொத்தத்தில் 12 ரோஸ் நாம் உள்ளே செருகியிருக்கிறோம். 12 முறை. எனவே இந்த டேபிளில் 12 ரோஸ் வரிசைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு ரெக்கார்டு என்று சொல்லுவோம். இது ஒரு டேட்டா ரெக்கார்டு, இது ஒரு ரெக்கார்டு, இது ஒரு ரெக்கார்டு. இந்த முதல் ரெக்கார்டில் என்ன இருக்கின்றது? நாம் குமரன் என்கின்ற மாணவனுடைய ரோல் நம்பர், அவனுடைய மதிப்பெண்கள், அவன் எந்த வகுப்பில் படிக்கிறான், அவனுடைய வயது என்ன என்பதை பற்றி இருக்கின்றது. இரண்டாவது ரோவில் என்ன இருக்கின்றது? குமரன் என்கின்ற ஒரு மாணவன், அவனுடைய ரோல் நம்பர் வேறு, ஆனால் அவனுடைய மதிப்பெண்ணும் வகுப்பும் வயதும் மேலே இருப்பது போலவே இருக்கின்றன. ஆனால் வெவ்வேறு மாணவர்கள். இங்கே பார்த்தீர்களானால் எல்லாருக்கும் ஒரே பெயர் தான் இருக்கின்றது, ஆனால் ரோல் நம்பர் மாறி இருக்கு. சரி, ஒன்றை கவனிக்க வேண்டும். இதிலிருந்து இதுவரை ரோல் நம்பர் வேறு. எனவே இவர்களெல்லாம் வெவ்வேறு மாணவர்கள். ஆனால் இங்கிருந்து பார்த்தீர்களானால் நான் இந்த மாணவனுடைய டேட்டாவை எடுத்து அப்படியே காப்பி செய்திருக்கிறேன். எனவே இந்த மாணவனும் ஒரே மாணவன் தான். ஏனென்றால் இதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சொல்லப்போனால் இந்த குமரனை நான் பல முறை போட்டிருக்கிறேன். டேட்டாபேஸ் ஏற்றுக்கொண்டது, MySQL ஏற்றுக்கொண்டது. எனவே நான் ஐ சிம்பிளி இன்சர்ட்டட் திஸ். அதை நான் ரிப்பீட்டட் டேட்டா என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு டேட்டாவை எடுத்து நான் பல முறை போட்டிருக்கிறேன். அது நம்முடைய விருப்பம்தான். ஒரு முறை போடலாம், பல முறை போடலாம், போடக்கூடாது என்றும் சொல்லலாம். எல்லாம் நம்முடைய விருப்பம்தான். நான் இங்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக பல முறை போட்டிருக்கிறேன். இதுவும் அப்படியே ஏற்றுக்கொண்டுள்ளது. சரி, பார்த்தால் மொத்தத்தில் ஒரு டேட்டாபேஸ் இருக்கின்றது. இது போல அந்த டேட்டாபேஸின் பெயர் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். அதற்குள் ஒரு டேபிள் இருக்கின்றது, ஸ்டூடெண்ட் டேபிள். அதற்குள் 12 ரோஸ் கொண்ட ஒரு டேபிள் இருக்கின்றது. நான் இங்கே 2 மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். மொத்தத்தில் 12 இருக்கின்றது. இது இரண்டாவது எடுத்துக்காட்டு. சரி, அடுத்த பக்கத்திற்கு போவோம். நாம் மேற்கொண்டு படிப்பதற்கு முன்னால் SQL பற்றி கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். SQL பல கட்டளைகள் இருக்கின்றன. கிரியேட், டிராப், இன்சர்ட், செலக்ட் என்பனவற்றை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் பல இருக்கின்றன. இவற்றை 5 பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள். இதோ DML, DDL, DCL, TCL, DQL. DML என்றால் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், தரவு கையாளுதல் மொழி. DD என்றால் தரவு வரையறை மொழி, இது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். DCL என்றால் தரவு கட்டுப்பாட்டு மொழி, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். TCL என்றால் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு மொழி, அதாவது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். அடுத்து DQL என்றால் தரவு வினவல் மொழி, அதாவது டேட்டா query லாங்குவேஜ். இதை இப்படியும் பிரிக்கலாம். DDL நாம் பார்ப்பது இந்த கட்டளைகள். DML நாம் பார்ப்பது இது, TCL இது, DQL இது, DCL நாம் ஒன்றும் பார்க்க போவதில்லை. இதில் நமக்கு ஏற்கனவே கிரியேட்டை பற்றி கொஞ்சம் தெரியும், டிராப்பை பற்றி கொஞ்சம் தெரியும், இன்சர்ட்டை பற்றி கொஞ்சம் தெரியும், செலக்டை பற்றி கொஞ்சம் தெரியும். மற்றவற்றை பற்றி நாம் பார்க்கவில்லை. அவற்றை இனி பார்ப்போம். முதலில் கிரியேட் டேபிள். அந்த கிரியேட் டேபிளுக்கு முன்பாக நாம் ஒரு டேட்டாபேஸை உருவாக்க வேண்டும். இந்த எடுத்துக்காட்டில் சாப்டர் 12 என்கின்ற டேட்டாபேஸை நான் உருவாக்க. கிரியேட் டேட்டாபேஸ் சாப்டர் 12, CH12, யூஸ் சாப்டர் 12, அதாவது யூஸ் CH12. இப்பொழுது டேட்டாபேஸ் தயாராக இருக்கின்றது. இதோ சரி, இந்த டேட்டாபேஸுக்குள் நாம் ஒரு டேபிளை உருவாக்க வேண்டும். நீங்கள் பல டேபிள்களை, பல அட்டவணைகளை உருவாக்கலாம். நாம் பெரும்பாலும் ஒரே ஒரு அட்டவணை மட்டும்தான் பயன்படுத்துவோம் எப்பொழுது. இதோ கிரியேட் டேபிள், பெயர் என்ன? ஸ்டூடெண்ட். இதோ எடுத்துக்காட்டு, ஸ்டூடெண்ட் என்கின்ற அட்டவணை உருவாக்கி அதில் இந்த வகையான தரவுகளை நாம் செருக வேண்டும். இந்த ஸ்டூடெண்ட் காலம்ஸ் என்னென்ன? அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். இதை அப்படியே இங்கே எழுதிவிட்டேன். அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். அட்மிஷன் நம்பர் என்ன? நான் இன்டீஜர் என்று கொடுத்திருக்கிறேன். நாம் இதை மாற்றிக்கொள்ளலாம்.
நான் இன்டிஜர் என்று நான் கொடுத்திருக்கிறேன். நேம் இங்கே 20 கேரக்டர்ஸ் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். 20க்கும் கீழேயும் இருக்கலாம். ஜெண்டர் ஒரு கேரக்டர், ஏஜ் ஒரு இன்டிஜர், பிளேஸ் 10 கேரக்டர். இப்படியாக நாம் ஒரு அட்டவணையை உருவாக்க போகிறோம். இது உருவாக்குகிறோம். இவ்வாறு சொன்ன பிறகு MySQL என்ன செய்கின்றது? சர்வர் ஓகே என்று அடிக்கின்றது. அதாவது உருவாக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட், ஷோ மீ என்ற அர்த்தம். இதோ காட்டுகின்றது. இதோ அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். அட்மிஷனில் இன்டிஜர், கேரக்டர், இன்டிஜர், கேரக்டர். இங்கே இருந்தது அப்படியே இங்கே வரும். நல், கீ, டிஃபால்ட் போன்றவற்றை நாம் இப்பொழுது சொல்லியாக வேண்டும். அதற்கு முன்பாக நாம் இங்கே டேட்டாவை இன்சர்ட் செய்து பார்ப்போம். இதோ இன்சர்ட் செய்திருக்கிறேன். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், இதுதான் ஸ்டூடெண்ட் டேபிள். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். இந்த காலங்களில் இந்த தரவுகளை செருகு. 100 ஆஷிஷ், ஜெண்டர் M, 17 சென்னை. இதோ 17 சென்னை. இதுதான் முதல் வரிசை. அடுத்து 101 ஆதர்ஷ், M, 18 டெல்லி. இதோ இவ்வாறாக 2 ரோ, இதோ 2 rows என்று காட்டுகின்றது. 2 ரோ உருவாக்கி இருக்கின்றது. உருவாக்கிய டேபிளை காட்டு இதோ என்று அடித்தால் காட்டுகின்றது. சரி, இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இங்கே நல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது என்ன? இங்கே டிஃபால்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? டிஃபால்ட் என்றால் இங்கே நாம் தரவுகளை ஒன்றும் கொடுக்காத போது அது நல் என்று வைத்துக் கொள்ளும். எடுத்துக்காட்டாக நான் இங்கே 100 மட்டும் கொடுத்து விட்டு இது எதையும் கொடுக்கவில்லை என்று வைத்துக் கொண்டால் டிஃபால்ட் என்பது நல் என்று அங்கே போட்டுக்கொள்ளும். நல் MySQL போட்டுக்கொள்ளும். அதுதான் டிஃபால்ட். நாம் இதை மாற்றலாம். 5 என்று கூட சொல்லலாம். இந்த 5ஐ இதில் போட முயற்சி செய்யும். நாம் ஒன்றும் சொல்லவில்லை என்றால் அது நல் என்று வைத்துக் கொள்ளும். அதுதான் டிஃபால்ட். சரி, இந்த நல்லுக்கு என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் நல் போடலாமா போட முடியாதா என்று குறிப்பிடும். இங்கே நல் போட்டு எஸ் என்று போட்டிருப்பதால் அட்மிஷன் நம்பர் நான் கொடுக்காத பொழுது அந்த டிஃபால்ட் நல் இங்கே வரலாம் என்று அர்த்தம். இந்த நல்லை நானும் போடலாம், டிஃபால்ட் ஆக வரலாம். எஸ் என்றால் அதான் அர்த்தம். அதே போல நேமிலும் நல் போடலாம், ஜெண்டரிலும் நல் போடலாம், ஏஜ்லயும் நல் போடலாம், பிளேஸ்லயும் நல் போடலாம். எனவே இங்கே எஸ் என்று போட்டால் இங்கே நல் வரலாம் என்று அர்த்தம். டிஃபால்ட் என்றால் நாம் ஒன்றும் கொடுக்கவில்லை என்றால் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது போய் சேரும் அங்கே என்று அர்த்தம். இவற்றையெல்லாம் நாம் பல எடுத்துக்காட்டுகளோடு பிறகு பார்ப்போம். சரி, இந்த பக்கத்தில் நாம் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பெரிய டேபிள் உருவாக்கி இருக்கிறோம். அதில் 2 வரிகளில் சிறு டேட்டா இன்சர்ட் செய்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், இன்னொரு டேட்டாபேஸ் ஃப்ளவர்ஸ் நான் உருவாக்கி இருக்கிறேன். இதோ கிரியேட் டேட்டாபேஸ் ஃப்ளவர்ஸ், யூஸ் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஐம் ரெடி நவ். கிரியேட் டேபிள், இந்த டேபிளை நான் உருவாக்குகிறேன். அதனுடைய பெயர் என்ன? ஃப்ளவர். இதோ கிரியேட் டேபிள் ஃப்ளவர். அதில் 2 காலங்கள், நேம், கலர். இதோ நேம், கலர். Name is a string of 20 characters. Color is a string of 10 characters. இதோ போட்டு முடித்த பிறகு அது ஓகே என்று சொல்கின்றது. அதாவது டேபிள் உருவாக்கப்பட்டது என்று சொல்கின்றது. டிஸ்கிரைப், காட்டு என்று சொன்னால் இவ்வாறு காட்டும். இதோ நேம் இருக்கிறது, அதில் 20 கேரக்டர் கொள்ளலாம். கலர் இருக்கிறது, அதில் 10 கேரக்டர் போடலாம். நல் எடுக்குமா? நேமும் எடுக்கும், கலரும் எடுக்கும். நல் வேல்யூவை அது ஏற்றுக்கொள்ளும். டிஃபால்ட் என்ன? நான் கொடுக்கவில்லை என்றால் MySQL டிஃபால்ட் நல் என்று போட்டுக்கொள்ளும் என்று அர்த்தம். சரி, இங்கே பாருங்கள். முதலில் ஜாஸ்மின் ஒயிட் என்று நான் செருக வேண்டும். பெயர் ஜாஸ்மின், கலர் ஒயிட். இதோ இன்சர்ட் இன்டு ஃப்ளவர், நேமில் ஜாஸ்மின், கலரில் ஒயிட். இதோ இவ்வாறு செய்தால் ஓகே என்று வருகின்றது. சக்சஸ் என்று அர்த்தம். அடுத்து ரோஸ் ரெட். இதோ இந்த வரி. அடுத்து அன்னோன் நல். இதோ அன்னோன் என்பது ஒரு பூவினுடைய பெயர், ஆனால் எனக்கு சரியாக தெரியவில்லை. எனவே நான் அன்னோன் என்று போட்டு விட்டேன். இது என்னுடைய ஸ்ட்ரிங். அன்னோன் என்று நான் இப்பொழுது போட்டிருக்கேன். இதை நான் பிறகு மாற்றிக்கொள்வேன். அன்னோன் என்பது ஒரு ஸ்ட்ரிங். ஆனால் அந்த அன்னோனுடைய நிறம் எனக்கு தெரியவில்லை. எனவே அதை நல் என்று போட்டுவிட்டேன். நல் என்பது 0 அல்ல. நல் என்றால் இங்கே டேட்டா இல்லை என்று அர்த்தம். அதற்கு பதிலாக நான் நல் போட்டு விட்டேன். எனவே இங்கே அன்னோன் நல். அது 3வது வரி. அடுத்ததே பாருங்கள். இங்கே நேமில் லோட்டஸ் போட்டிருக்கிறேன். இதோ இங்கே நேமில் லோட்டஸ் போட்டிருக்கிறேன். கலரில் ஒன்றும் போடவில்லை. இதோ கலரில் ஒன்றும் போடவில்லை. இங்கே பாருங்கள். இன்சர்ட் இன்டு ஃப்ளவர், நேம், வேல்யூஸ், லோட்டஸ். இங்கே நான் நல் என்று கூட போடவில்லை. அப்படி என்றால் MySQL என்ன செய்யும் என்று கேள்வி வருகின்றது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் இன்சர்ட்டில் நமக்கு இது வந்திருக்கிறது. சரி, 2வது இன்சர்ட்டில் இது வந்திருக்கிறது. 3வது இன்சர்ட்டில் இது வந்திருக்கிறது. ஏனென்றால் அன்னோன் நல் என்று நாமே போட்டோம்.
இங்கே பாருங்கள், நான்காவது இன்சர்ட்டில் லோட்டஸ் நாம் போட்டது. இதோ லோட்டஸ் நாம் போட்டது, அதே தான் இங்கே. இதோ லோட்டஸ் நாம் போட்டது. கலர் நாம் போடவில்லை, ஆனால் கலரில் நல் இருக்கிறது. அது எவ்வாறு வந்தது? இதோ டிஃபால்ட். கலரில் டிஃபால்ட் நல் போடலாமா? ஏதோ எஸ் இருக்கிறது பாருங்க. இந்த டிஃபால்ட் இங்கே போடலாமா, நல் என்று போடலாமா என்றால் எஸ் என்று இங்கே இருக்கிறது. எனவே இந்த நல் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். அதாவது இங்கே என்றால் லோட்டஸினுடைய நிறமாக அது போடப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் கவனிக்க வேண்டியது, லோட்டஸினுடைய நிறத்தை நாம் போடவில்லை, MySQL ஆக போட்டிருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது இந்த நல்லனுடைய பயன் என்ன, இந்த டிஃபால்ட்னுடைய பயன் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடுத்த பக்கத்திற்கு போவோம். MySQL பல டேட்டா டைப்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன. கேரக்டர் உங்களுக்கு தெரியும், கேரக்டர். வேரியபிள் கேரக்டர், இது என்பது a string of variable length. decimal number, numeric, n, integer, small integer, floating point number, real number, double precision number. இவை போன்ற டேட்டா டைப் நமக்கு MySQL கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை வைத்துக்கொண்டு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நாம் ஒரு டேபிளை உருவாக்குவோம். என்ன எழுதிருக்குன்னு பாருங்கள். டேட்டா டைப் என்கின்ற டேபிளை நாம் உருவாக்க போகிறோம். இதோ டேட்டா டைப் என்கின்ற டேபிள். அதில் பல காலம் இருக்கின்றன. ஒவ்வொரு காலத்தினுடைய பெயரும் இங்கே இருக்கின்றது. நேம் 1, நேம் 2, இது நேம் 1, இது நேம் 2, salary, roll number, age, section, rent, additional income, village average. இவெல்லாம் ஒன்று ஒன்று இப்படியே போய்கொண்டிருக்கும். நேம் 1இல் என்ன போடலாம்? 5 கேரக்டர் கொண்ட ஒரு ஸ்ட்ரிங் போடலாம். சரம். அந்த சரம் 5 கேரக்டர் இருக்கலாம், அதற்கு குறைவாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பைட்டில் போகின்றது. நீங்கள் வெறும் சார் என்று சொன்னால் சார் 1 என்று அது எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு கேரக்டர் போடலாம். நீங்கள் இவ்வாறு சார் 5 என்று சொன்னால் 5 பைட், இவ்வாறு 5 பைட் allocate செய்யப்படும். அதில் நீங்கள் எது வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். 3 பயன்படுத்திக் கொள்ளலாம், 2 வீணாகும். 1 பயன்படுத்திக் கொள்ளலாம், 4 வீணாகும். ஆனால் இது allocation is dynamic. அதாவது இங்கே ஒரு கேரக்டர் போட்டால் ஒரு பைட் allocate ஆகும். 2 கேரக்டர்ஸ் போட்டால் 2 பைட்கள் உங்களுக்கு allocate ஆகும். அதுபோல. எனவே நீங்கள் மேக்சிமம் 5 கேரக்டர் தான் போட முடியும். 10 போட முடியாது. எடுத்துக்காட்டாக இதோ டெசிமல். டெசிமல் என்பது எடுத்துக்காட்டாக 5,3 என்று சொன்னால் மொத்தத்தில் 5 எண்கள், அதில் 3 எண்கள், இதோ 3 எண்கள் புள்ளிக்கு பிறகும் 2 எண்கள் முழு எண்களாகவும் இருக்கும். எனவே 3 டிஜிட் precision என்று சொல்வோம். 5,3 என்றால் 3 டிஜிட் precision. நீங்கள் 5க்கு பதிலாக 7 போட்டுக்கொள்ளலாம், 3க்கு பதிலாக 2 போட்டுக்கொள்ளலாம். இங்கே ரோல் நம்பர் நான் போட்டிருக்கிறேன் 5,3 என்றால் 3 டிஜிட் precision, similar to decimal. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது, அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து ஏஜ் ஒரு இன்டிஜர், செக்ஷன் ஸ்மால் இன்டிஜர். ஸ்மால் இன்டிஜர் என்றால் அந்த எண் இதற்குள் அடங்க வேண்டும். -32,768 to 32,767 இதற்குள் அடங்கிவிடும். அதுதான் ஸ்மால் இன்டிஜர். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்பது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இவ்வாறு 15 5 என்றால் 5 டிஜிட் precision and 10 டிஜிட் ஹோல் நம்பர். இது ரியல். ஓகே, ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் ரியல். இது டபுள் precision. இவ்வாறு டிக்ளேர் செய்துவிட்டு டேபிளை காட்டு என்று சொன்னால் நமக்கு இவ்வாறு காட்டும். இதுதான் நான் உருவாக்கிய டேபிள். இங்கே பார்த்தீர்களானால் float 15,5 என்று போட்டிருக்கிறேன். அதற்கு ஒரு வார்னிங் வந்திருக்கின்றது. ஏன் இந்த வார்னிங் என்றால், ஒரு எண்ணை நான் floatல் சேமித்து வைத்தால் கொஞ்சம் பிழை ஏற்படும், precision குறையும், துல்லியம் குறையும். அதற்காக இது வார்னிங் என்று காட்டுகின்றது. இதை நாம் புறக்கணிக்கலாம், இக்னோர். சரி, டிஸ்கிரைப் டேபிள் என்றால் இதோ இவ்வாறு காட்டியிருக்கின்றது. இங்கே வழக்கம் போல நல், எல்லாவற்றிலுமே நல் போடலாமா போடக்கூடாது என்றால் ஏற்கனவே அதுவே போடலாம் என்று சொல்லிவிட்டது. நாம் இதை மாற்றிக்கொள்ளலாம். பிறகு டிஃபால்ட் என்ன, அதுவே சொல்லியிருக்கிறது நல். நல் என்று டிஃபால்ட் இருக்கின்றது, நாம் மாற்றிக்கொள்ளலாம். பிறகு சரி, இந்த டேபிள் எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு இப்படி இருக்கும். நேம் 1 இங்கே பாருங்கள், நேம் 1 நேம் 2 salary இப்படி இருப்பது இப்படி தான் இருக்கும். இதுதான் டேட்டா டேபிள். இது டேபிளினுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர். நாம் டேட்டாவை இதில் போடும்பொழுது இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். சரி, இதில் எவ்வாறு டேட்டாவை போடுவது என்று நாம் பார்ப்போம். கிரியேட்டிங் a table ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. இன்சர்ட் டேட்டா. பாருங்கள்,
something interesting. நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த டேபிளை நாம் உருவாக்க போகிறோம். இதோ name 1, name 2, salary, roll number, age, section, rent, additional income, village எல்லாம் இப்படி இருக்கின்றது. name 1, name 2 இப்படியே இருக்கின்றது. ஒவ்வொரு காலத்திலும் நாம் டேட்டாவை போட போகிறோம். முதலில் இங்கே பாருங்கள், name 1 இல் ABCDF ஐ போடு சொல்லியிருக்கிறோம். நமக்கு எரர் வருகின்றது. இதோ பாருங்கள், name 1 இல் ABCDF ஐ போடு என்று சொன்னால் எரர் வருகின்றது. என்ன எரர்? டேட்டா டூ லாங் என்று வருகின்றது. ஏன் டேட்டா டூ லாங்? இதோ பாருங்கள், 6 கேரக்டர்ஸ் இருக்கின்றன. ஆனால் நேம் 1 இல் 5 மட்டும்தான் நமக்கு பெர்மிட்டட். எனவே இது எரர். எனவே நான் என்ன செய்கிறேன், இன்சர்ட் இன்டு டேட்டா டைப் நேம் 1 வேல்யூஸ் ABCDE 5ஆக மாற்றிவிட்டேன். எனவே அது ஓகே, இதோ ஓகே என்று அடித்திருக்கின்றது. எனவே இந்த முதல் இது ABCD ஆக இருக்க வேண்டும். இதோ இருக்கிறது கரெக்டாக. அடுத்து இன்சர்ட் இன்டு டேட்டா டைப் நேம் 2ல இந்த ஸ்ட்ரிங் போட்டிருக்கிறேன். நேம் 2ல எவ்வளவு? 5 கேரக்டர், varchar 5 வரை இருக்கலாம் மேக்சிமம். ஆனால் இங்கே 6 போட்டிருக்கிறேன். எனவே இது எரர். அதை குறைத்து 0 1 2 3 4 என்று மட்டும் போட்டிருக்கிறேன். அது ஓகே என்று சொல்லியிருக்கிறது. எனவே அது செகண்ட் இன்சர்ட். இதோ செகண்ட் இன்சர்ட். ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட்டில் ABCDயை போடும்பொழுது, இதை போடும்பொழுது மற்றவற்றில் என்ன போட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது நல் போட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே பார்த்தீர்களானால் எல்லா காலத்திலும் நல் வரலாம் என்று ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. அந்த நல் வரலாம் என்றால் அந்த நல் எங்கிருந்து வருவது? டிஃபால்ட்டாக வருவது. எனவே நாம் ஒன்றும் சொல்லவில்லை என்றால் அங்கே நல் இருக்கும். அதனால்தான் இங்கே எல்லாம் நல்லாக இருக்கின்றன. நாம் போட்டிருப்பது ABCD மட்டும்தான். இதோ மற்றவை எல்லாம் நல்லாக ஆகிவிட்டது. அடுத்து இரண்டாவது இன்சர்ட்டில் அதுபோல நாம் போட்டது 0 1 2 3 4. இது மற்றவை எல்லாம் நல், தானாகவே நல்லாகி விட்டன. நாம் போடவில்லை, தானாக. அடுத்து மூன்றாவது இன்சர்ட்டில் சேலரியில் 12.123 இதோ போட்டாகிவிட்டது. சேலரி என்ன? டெசிமல். இதில் என்ன? மேக்ஸிமம் ஆஃப் 3 டிஜிட் precision. இதோ 3 டிஜிட் precision. மீதி உள்ளது 2 டிஜிட், அது 12. எனவே this valid data center. மற்றவை எல்லாம் நல்லாகிவிட்டன. எனவே இந்த பக்கத்தில் இது நாம் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எது போடவில்லையோ அவையெல்லாம் நல்லாகின்றன. நாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஃபார்மட் படி போடவில்லை என்றால் நமக்கு பிழை வருகின்றது என்ற 2 கருத்துக்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இப்பொழுது insert into this table and roll number, this number 1 2 3 4 5.1234. இது பிழையானது. ஏனென்றால் இங்கே 3 இலக்கங்கள் எடுத்துக்கொள்ளும். சரி, இது சரி. 5 கொடுக்கப்பட்டிருந்தாலும் 3 எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் இங்கே 3 என்று சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் ரோல் நம்பர் இதோ 3 என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் மொத்தம் 5. 5இல் 3 போய்விட்டால் இன்னும் 2 இலக்கங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது 5 இலக்கங்கள். இந்த 5 இலக்கங்களை 2ஆக மாற்ற முடியாது. எனவே இது எரர். இதோ பாருங்க, எரர். என்ன எரர்? அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் ரோல் நம்பர். சரி, இது 12.123 123 3 இங்கே 2. எனவே மொத்தம் 5, அதில் 3 இங்கே போனால் மீதி 2 இங்கே இருக்கும். எனவே திஸ் இஸ் ஓகே. இதோ ஓகே ஓகே. அடுத்து இங்கே பாருங்கள், ரோல் நம்பர் 12.123456789. திஸ் இஸ் ஓகே. ஏனென்றால் இது 2 இலக்கங்கள். இங்கே 9 இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இது 3 மட்டும் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் இங்கே 3 என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது 12.123 என்று ஆகும். இதோ 12.123 என்று ஆகும். அடுத்து செக்ஷன் மதிப்பு என்ன? -33.123. அது எரர். பாருங்க, எரர். ஏனென்றால் அவுட் ஆஃப் ரேஞ்ச். செக்ஷனுடைய டைப் என்ன? ஸ்மால் இன்டிஜர். ஸ்மால் இன்டிஜர் என்பது இதற்குள் இருக்க வேண்டும். ஆனால் -33,123 என்பது இந்த ரேஞ்சுக்கு தள்ளி இருக்கின்றது. எனவே திஸ் இஸ் எரர். அதை இப்படி மாற்றினால் இதோ 32,768 நெகட்டிவ் என்று மாற்றினால் ஓகே என்று ஆகின்றது. அது இங்கே வருகின்றது. மற்றவை எல்லாம் கொடுக்கப்படவில்லை. எனவே அவை நல்லாகி விட்டன, நாம் முன்பு சொன்ன காரணத்திற்காக. இன்னும் ஒரு சில பார்க்கலாம். ரெண்ட்
ரெண்ட் ஃப்ளோட்டிங் இங்கே பாருங்கள் 15 அதாவது 15 இலக்கங்கள், அதில் 10 இலக்கங்கள் ஹோல் நம்பர் முழு எண், 5 இலக்கங்கள் புள்ளிக்கு வலது பக்கம். இங்கே 6 இலக்கங்கள் கொடுத்திருக்கிறேன். இதை இவ்வாறு எடுத்துக்கொள்ளும் 1 2 3 4 5 6 7 இது வந்திருக்கிறது சரி. ஆனால் இது கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கின்றது. இதை பாருங்கள் 125.00. இங்கே நான் 5 டிஜிட்ஸ் என்று சொல்லியிருந்தும் கூட இங்கே 3 தான் வந்திருக்கின்றது. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் லாஸ் ஆஃப் ப்ரெசிஷன். நமக்கு துல்லியம் கொஞ்சம் குறைந்து விட்டு இருக்கின்றது. அதுதான் இந்த ஃப்ளோட்டில் உள்ள பிரச்சனை. அடுத்து என்ன? இங்கே பாருங்கள் 1 2 3 1 2 3 4. this is okay stored as 1 2 3. ஏனென்றால் இது இன்டிஜர், செக்ஷன் வந்து இன்டிஜர். எனவே நமக்கு 1 2 3 4 போய்விடும். நமக்கு 1 2 3 மட்டும் தான் கிடைக்கும். இதோ அடுத்து இதை பாருங்கள், அடிஷனல் இன்கம் ரியல். இது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த அடிஷனல் இன்கம் இது ஓகே. இது என்ன அடிஷனல் இன்கம் என்ன ரியல் என்று போட்டிருக்கிறேன். எனவே இது இருக்கிறது 1 2 3 4 5 6 7. அடுத்து 1 2 3 4 5 6 அப்படி வந்திருக்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே this is okay. இதை பாருங்கள், அடுத்த அடிஷனல் இன்கம் இதோ இங்கே மிகப்பெரிய எண் கொடுத்திருக்கிறேன், மிக நீளமான ஃபிராக்ஷன். திஸ் இஸ் ஓகே. ஆனால் அதை இ வடிவத்தில் இங்கே சேமித்திருக்கிறது. 1.23456 என்று சொல்லி E17 என்று மாற்றி இருக்கின்றது. இதே பாருங்கள், அதுபோல வில்லேஜ் ஆவரேஜ் டபுள் என்று சொல்லி நான் மிகப்பெரிய மிக நீளமான ஃபிராக்ஷன் கொடுத்திருக்கிறேன். அதையும் அது இ வடிவத்தில் மாற்றி இருக்கிறேன். சரி, இவ்வாறாக எண்கள் அங்குமங்குமாக கொஞ்சம் மாற்றப்பட்டு நமக்கு டேட்டாவாக மாறுகின்றன. மற்றவையெல்லாம் முன்பு சொன்ன காரணங்களுக்காக நாள். இவ்வளவு பெரிய அட்டவணையில் நாம் சிறிய தரவுகள் ABCD 0 1 2 3 4 இது 12.123 12.123 இது மட்டும்தான். மற்றவை எல்லாம் நாள்.